இந்த நான்கு யுகத்தில் யாராவது என்ன செய்தேன் தெரியுமா? கிரீடா யுகத்தில் நரநாராயணாக அவதாரம் எடுத்து எவனை சம்பாரம் முடித்து இரண்டாவது கிரீடா யுகத்தில் யாரும் என்ன செய்தேன் என்று இதோ சொல்றோம். கட்டளைப்படி 14 வருஷம் 14 மாதம் 14 வாரம் 14 நாள் 14 நாளிகை 14 வினாடி மனசஞ்சாரம் செய்யும் போதும் எவங்கை ராவணன் சன்னியாசியாக ரூபமெடுத்து சீதையை மண்ணோடு தூக்கி சென்று இலங்கையில் அசோக என்னும் வனத்தில் வைக்க அப்போது நானும் என் தம்பியாகிய லக்ஷ்மணனும் சீதையை தேடி சென்று ஆஞ்சநேயரை நட்பு கொண்டு சுக்கிரீவனை அடித்து வாலியை வளைத்து 72 வல்லவான ஜானிகளுடன் சிறுகட்டி இலங்காபுரி சென்று ராவணாதிகளை கொண்டு சீதையை துயரத்தை தீர்த்து மீண்டும் அயோத்தி வந்து சேர்ந்தோம். அந்த யுகம் முடிந்தது. துவாபர யுகத்தில் யாரும் என்ன செய்தே அப்படி என்று சொல்லி சங்கி சக்கரத்தை செய்யக்கூடிய அக்கிரமமும் மானிடர் செய்யக்கூடிய அதர்மமும் பூமி பாரமானது தாங்க முடியவில்லை. அப்ப பூமாதேவி என்னிடத்தில் வந்து சுவாமி பகவானே பூமி பாரமானது இவர்களெல்லாம் செய்யக்கூடிய அக்கிரமங்களால் தாங்க முடியவில்லை, பூமி பாரம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் பூமாதேவி முறையிட்டார். அப்படி பூமாதேவி நீங்க பூமி பாரம் தீர்த்து கொடுத்தா நான் உன்னை மணந்து கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்தார். சரி, அப்படியே நான் என்ன செய்தேன், அதாவது என் கையில ஆயுதம் இல்லாமல் உனக்கு பூமி பாரத்தை
இருக்கிறேன் என்று அங்கே கண்ணன் கட்டினேன். அப்போ பூமாதேவிக்கு சத்தியம் கொடுத்து விட்டோம். வாய்ப்பு உறுதி கொடுத்து விட்டோம். இது எந்த வழியில பூமி வாரம் தீர்க்க வேணும் என்று எல்லாம் யோசித்து பார்த்தேன். அப்போது துரியோதனாதிகள் 3 பேர்கள், பாண்டவர்கள் 5 பேர்கள், 5 வயசு அவங்க பாடசாலையில பாடகர் கற்று வந்தார்கள். இந்த வழியில தான் இந்த பூங்காரத்தை தீர்க்க வேண்டும் என்று ஒரு பல்லாங்கனியானது கொண்டு போய் கொடுத்தேன். அதை வந்து பார்த்தால் 105 சொலையாக இருந்தது. அப்ப பாண்டவர்கள் எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர். துரியோதனாதிகள் 100, சொலை எத்தனை? 105. அப்போ ஆளுக்கு ஒவ்வொரு சொலையாக எடுத்துக்கொண்டார்கள். ஆமா. அப்போது வீமன் மனதை நான் கலைத்தேன். வீமன் திடீர்னு எழுந்து நாம் இருப்பது 5 பேர், அவங்க 100 பேர், ஆளுக்கு ஒவ்வொரு சொலையாக எடுத்தால் நாட்டியா அப்படி 105 பிரிப்பார்கள். அப்படி என்று சொலையெல்லாம் ஒன்றாக தூக்கி 2ஆக பாகத்தை போட்டான். 52 சொலையில் வந்து சாதாரண நாட்டிய அப்படிதானே அப்படி என்று போராமை கொண்டு எப்படி ஆகல இந்த சமயத்திலேயே இவர்களை சொல்ல வேண்டும் அப்படி என்று நடக்கவலையில் வசியம் ஆட்டவும், குளிக்கு குளத்தில் புது வசியம் ஆட்டவும், படுக்கையில் பாம்பு விட்டு கஞ்சி விட்டதும் இப்படியெல்லாம் பல சூழ்ச்சி செய்தார். அதற்கெல்லாம் கண்ணியமாய் பாதுகாக்கிறது போல் பாதுகாத்து அதோடு மட்டும் இல்ல, அரக்கு மிளகு காஞ்சாயுதம் சரவத்தி என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு சம்பந்தமான பொருள்களை சேர்த்து பெரிய ஒரு அரச மாளிகையானது கட்டி 5 ராஜாக்களும் தந்திரமாக அழைத்து அரசு மாளிகைகளுக்கு புரோஜனம் என்ற மந்திரிகளுக்கு தீர்த்து கொடுத்தபடி செய்தான். கண்ணியமை பாதுகாக்கிறது போல் பாதுகாத்து அது மட்டுமல்ல, தந்திரமாக பாண்டவர்களை அழைத்து சூதுமகளை ஆடி நாடு நகரம் நகிழ்ந்து செங்கோல் உப்பு சட்டி வருவோடு முதல் மறித்ததும் அல்லாமல் மீண்டும் மகடையாடி 12 வருஷம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் பாண்டவருக்கு நாடு தருவேன் என்று வனம் ஓட்டினார். பாண்டவர் வனம் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தையும் அதாவது மற்ற நாட்கள் அமர்ந்து தங்கியிருந்தார்கள். அப்ப 12 ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் பலன் தரேன் என்று துரியோதனன் சொன்ன கட்டளை முடித்து விட்டார்கள். அப்படி என்று உலகமா முடிவதை அளித்தனார்கள். ஓராண்டு அஞ்ஞாதவாசம் எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுக்கிறானா இல்லையா, போய் கேட்டு வா அப்படி என்று உலகமா முனிவரை அனுப்பினார். பாண்டவர்கள் 12 கழித்து ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தையும் நீ இட்ட கட்டளை கழித்து வந்து விட்டார்கள். அவங்களுடைய சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து துரியோதனா என்று கேட்க நாடு கொடுக்க மறுத்தான். அது மட்டுமல்ல, புலியோதரனை அனுப்பினார்கள். புலியோதரனும் சென்று போய் கேட்கும் போதும் பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். கடைசியாக இந்த ஜங்கு அறுபது பேச்சு இதெல்லாம் அப்படி நான் 60 என்ன சின்ன பிள்ளை பாப்பாளுக்கு அதுக்கு என்ன இருக்காரு பாருங்க. போங்க போங்க
அடித்து என் தங்கையாகிய பாஞ்சாலி சபதத்தையும் முடித்து அதாவது கருமனுக்கு அண்ணாவிடத்தை முடிசூட்டு வைத்தேன். அப்படி இருக்க இப்போது என் தங்கையாகிய பார்வதா என்ன கோரி தவம் செய்வது போல் எனக்கு தெரிகிறது. என்ன என்று போய் கேட்க வேண்டும். சரி பார்க்கலாமா? புறப்படு. நமது திருடாவது ஊர்ல போய் பேசுங்களா? என்ன பாப்பா பாப்பா அரௌண்ட் பாப்பா கொடுத்தவங்க கட்டிக்காக இருந்தாலும் கொடுத்தாங்க வீட்டில் போய் கலாச்சி முடியும். ஏய் வண்டி அடிக்கிறே இல்லை நீ யாராவது எழுதி விடுறா
ஆட்டுக்கறி நான் சாப்பிடுவேன். ஓ, நீ சாப்பிடுவேன் எதுவெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாங்க. இதெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு விருந்துக்குதான் அண்ணன் வேண்டியது. நான் இங்க ஏமாத்துத்தனமா வந்து பார்க்கும்போது இங்க பாரு, முகத்தை பாரு. சஞ்சய் முகமானது பார்த்தா செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய முகமானது இப்ப பார்த்தா ஆப்பாயில் போயிடுச்சு. தாயா தண்ணி அம்மா கேவலமா சொல்றேன். இல்லங்க, இருக்கு. ஆப்பாயில் மாதிரி இப்ப இருக்குது. எனக்கு எப்ப ஆப்பாயில் ஃபுல் பாயில் தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பொருள் தான் நான் சொல்லுவேன். கடையில போய் ஹோட்டல் கடையில போய் சொல்லி நீ அங்க போய் தின்னுப்பா. அதே இரு கறி 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 கறி. ஏன்டா கறியே தின்னு தின்னு இப்படி மெலிஞ்சு போய் கிடக்குற? என்னமோ தெரியல. கறிக்கும் எனக்கும் ஒரு நினைப்பு. ஆமாங்க. கறி சாப்பிட்டா உடம்பு வரும்னு சொல்லுவாங்க. அம்மா இப்படி முகஞ்சோந்து இருக்கக்கூடிய காரணம் என்ன? என் நெஞ்சமானது வெடிக்கிற போது நீ யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? உடன் படித்த பரமேஸ்வரனுக்கு என் மைத்துனர் அவருக்கு இந்த பழக்கம் இருக்குதா? இருக்குது. இருக்குதா? சாராயம் குடிக்க மாட்டாரு. அடிப்பாரு. கஞ்சாவா? சாராயம் கூட பரவாயில்லைங்க, ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடலாம். ஆனா கஞ்சா குடிச்ச கெவிலியாட்டியெல்லாம் போய் பாரு, சும்மா வெறி முடிச்சு கொண்டு போய் திரியுவாங்க. கஞ்சா குடிச்சோன்னு நான் பாதிக்கலாம், அவன் திருப்பி அடிக்க மாட்டான். என் தம்பியும் கொஞ்சம் அந்த காலத்துல இப்படிலாம் இருந்துருக்குறாங்கயா தேவையில்ல. அதை வச்சுட்டே இது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கே கஞ்சா மதுவும் மண்டையும் இருந்தா போதும் பாரு. அன்னைக்கு அதுக்குதான் உன்னை கூட்டி கொடுத்தாலான்னு கூப்பிடுறாங்களா? அது கூட்டி கொடுத்தவன் கேவலமா நினைக்காத. கூட்டி சாமான் நல்லதான் செய்யறான். சரி சரி செய்வான். இப்ப கூட நல்லதான் செய்யறான். அவன் பொழைக்கிறதுக்கு தான் அனுப்புறான். அது கூட்டி கொடுத்தாங்க பெரிய பெரிய சண்டை நடக்குது. நான் உங்க பேசி கேட்டு நான் வார்த்தை கூட்டி கொடுத்து அழுது போனாடி அப்ப உன்னை நம்ப கூடாதுப்பா. நீ கூட்டி கொடுத்த சொல்லுமா அப்பொழுது யாரோ பண்ணையாபுரியான் ஒருபடியான பத்மாசுரன் அவன் என் பதியாகி மன்னவரை வேண்டுகிறான். என்னுடைய பதியாகி மன்னராகப்பட்டது அவன் செய்யக்கூடிய தவநிலையாகப்பட்டது என்னால் பொறுக்க முடியவில்லை. பின்னே எல்லாம் பற்றி இருக்கிறது என்று அங்கே சென்றார் அல்லவா? அங்கே சென்றவராகப்பட்டவன் அவன் என்ன வரன் கேட்டான் என்றால் அண்ணா அப்படி மரத்து மேல் வைத்தாலும் மரமும் பற்றி எறிய வேண்டும். மனிதர் மீது வைத்தாலும் மனிதரும் பற்றி எறிய வேண்டும். யாரோ மீது வைத்தாலும் வைக்கும் இடமெல்லாம் கை வைக்கும் இடமெல்லாம் பற்றி எறிய வேண்டும் என்று அவர் மரம் கேட்டார். பதியாகி மன்னராகப்பட்டவர் கேட்ட மரமாகப்பட்டது கொடுத்த உடனே அவர் சுற்றுமுற்றும் பார்க்க யாரும் இல்லாத வேளையில் என் பதியாகி மன்னவருடைய சிரத்தின் மீது நீ கொடுத்தவர் உண்மையா போய என்று என் பதியாகி மன்னவர் என்ன செய்வான்னு தெரியாது. வீட்டுக்காரருக்கு சொன்னாலும் உங்க வீட்டுக்காரருக்கு புத்தி இல்ல. அவன் எப்படிப்பட்ட வரங்காகிறான். இந்த அசுரன் எப்படி எப்படி செய்வான். அவனுடைய குணம் பெண்கள் குணம் போல் சகாதி கௌசியாத பெண்களுக்கு ஒரு வினாடிக்கு ஒரு குணம் வருமா. அப்படிப்பட்ட அசுராதிகளுக்கு இப்போ இங்க பேசிட்டு அங்க போனா அங்க ஒரு குணம் வருவான். ஏன்டா அடிக்க வருவான். அப்பேற்பட்டவனுக்கு அவன் கேட்கக்கூடிய வரத்தை அவன் கை வலது கருத்தை எங்க வைத்தாலும் பத்தணும்னு கேட்கணும்னு வச்சுக்க கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அவன் கேட்டதை கூட இருக்கட்டும். ஒரு பாட்டு கொடுத்தா அது ஒரு கட்டிங் கொடுக்கலாமா? நான் என்ன சொல்றேன். மரபேறி கல்லுண்ண
குரல்ல கை தவறி வெங்காயம் சொறி ஊதி பஞ்சி சாப்பிட்டோம். வெங்காயம் சொறி ஊதிகள் வில குரலாம் புரண்டுதே கொட்டிட சாஜில குரங்கு செயலுக்கு வர்றேன் ஆள இல்ல ஒரு குரங்கு தான் இருந்தா. அப்படியே அந்த கதாபாத்திரமான மாதிரி. சாஜில குரங்கா அதுக்கு பேய் பிடிச்சிருச்சா அதே சாஜில குரங்காச்சா பேய் பிடிச்சா எப்படி இருக்கும் தண்டனக்கா குரங்கு அங்கே இங்கே ஆடு தென்னை மரத்துல கல்லு கட்டி வச்சிருந்துச்சான் அந்த தென்னை மரத்துல ஏறிச்சான் கல்லு கொஞ்சம் குடிச்சிச்சா அது போத வந்துச்சு அதுதான் சாயந்தர குரங்கு அதுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு தென்னை மரம் ஏறிச்சு கல்லு குடிச்சிச்சு அந்த கல்லு போத வந்துச்சு அங்கிருந்தே கை தவறி வெங்காயம் சொறி போதுகள் இந்த போதகம் ஏரி காட்டுல கிடக்குதா அதுல விழுந்துச்சா அந்த போத காட்சி தவறு கொட்டிச்சா அது சாயந்தர குரங்காச்சு சாயந்தர குரங்கு பேய் பிடிச்சிக்கிச்சு தென்னை மரத்துல கல்லு குடிச்சிக்கிச்சு வெங்காயம் சொறி போதுகள் விழுந்துச்சு அப்போ எத்தனை குணமாக இருக்கிறது 1 2 3 4 5 4 விதம் அது அங்கும் இங்கும் புரண்டுச்சா பிச்சுக்கிச்சு அப்போ அங்க இவ்வளவு பெருசு கல்லெல்லாம் அங்க இங்க திரண்டு 4 கிலோ அதுல பேரு ஒட்டிச்சா அது எப்படி இடமா அது சாய்தலை குரங்கு அது பேய் பிடிச்சிருச்சு தன்னை மேல கல்லு போத வேற போதீங்களா அது இப்படி 5 விதமான குணம் படைத்தவர்கள் யாரு அசுராதிகள் அசுராதிகள் வந்து இப்படி ஏற்பட்ட வரம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அவர் தெரியாத அப்படி வரை கொடுத்தவரை அவர் துடித்துக் கொண்டு போகிறார் பதியாகியவனவர் அவர் எங்கு பார்த்தாலும் துளசி கொண்டு ஓடி வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் பசுவாகவும் அப்பொழுது பசுவாகவும் உருமாறி இருக்கிறார். நாக சர்ப்பமாகவும் உருமாறி இருக்கிறார். இப்படி எண்ணற்ற பல வடிவமாகப்பட்டது உருவம் கொண்டு உடனே அதற்கு ஏற்றாபாடு எதிராகப்பட்டது அவனும் உருவம் கொண்டிருக்கிறார். உருவம் கொண்டு பதியாகி மன்னவரை துரத்து செல்ல அப்ப பதியாகி மன்னவராகப்பட்டவர் அவர் ஓடுறார் ஐவெல்லாம் காட்டில ஓடி அப்போது ஐவெல்லாம் கொடியாகப்பட்டது யாராலமாகப்பட்டது பலம் தெரிந்திருக்கின்றது. அப்போது காய்க்குள்ள போத உடனே அந்த அசுரனாகப்பட்டவன் வெள்ள ஆட்டைகளாக ரூபத்தை மாற்றி ஒவ்வொரு கையா சாப்பிட்டு வந்திருக்கிறான். அப்ப அந்த கொடியாகப்பட்ட ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருக்கின்ற தடவை அந்த மரத்தின் மீது ஏறி இருக்கும்படியான காய்கறிகள் பதியாகி மன்னவராகப்பட்டவர் அங்கு ஏறி உச்சி அப்படி வருகின்ற தருவாயில் அப்படிதான் எண்ணெய் கோழி அவரை கோயிலுக்கு அப்படி இப்பேற்பட்ட சூழலாகப்பட்டவன் நானோ வர கொடுத்து வகையாகி மாற்றிக்கொண்டனே. இன்னும் சிறிது நேரம் அந்த ஒரு காயை மட்டும் சாப்பிட்டு வச்சுக்க பதியாகி மன்னவரோட உயிர் போய்விடும். அந்த நிலையில் நான் இருக்கின்ற போகட்டும் போடா நிலையாய் சரியா புரிந்து போனா போகட்டும். நான் உன் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கா
என்ன பொட்டுல குறையா பூவுல குறை வைப்பாரு உனக்கு என்ன வேணுமோ சாக்கிட்டு வேணுமா நெக்லஸ் வேணுமா வயிற வளையல் தங்க வளையல் ஒட்டியானம் அரைமுடி கால் கொலுசு விதவிதமா அரைமுடி வாங்கி தருவாங்க. இல்லங்க பெருசா இருந்தாலும் நம்ம பெரிய படம் அது மட்டும் கட்டு கட்டா இருக்குது சரி அண்ணா இன்னைக்கு அந்த படத்துல நம்ம ஒரு கட்டு கட்டு வாங்கி சரி தருவாங்க. இங்க பதியாகி மலர் போனா போகட்டும் நான் உங்களுடைய நகை எல்லாமே செய்வேன். பைக் எடுத்துட்டு வரேன் எனக்கு பூ கேட்ட உடனே பூ வாங்கி தருவா பொட்டு வாங்கி தருவா நகை வாங்கி கொடுப்பேன் நட்டு வாங்கி கொடுப்பேன் ஏராளமான பசு மந்தைகள் இருக்குது எல்லாம் வாங்கி கொடுப்பேன் மணி வாங்கி கொடுப்பா இருக்குதா பசு மந்தை யாராரமா இருக்குது எங்களுடைய நாட்டுல பசு மந்தை யாராரமா இருக்குது அப்ப பால் ஒரு பால் பழம் இதெல்லாம் தருவேன் நல்லா பசி யாரும் சாப்பிடுவேன் அடிக்காம உட்காந்து வச்சு சாப்பாடு குடிக்கிறேன். எனக்கு படுக்க பாய் கொடுப்பேன் நான் தலை வைக்க தலைகாணி கொடுப்பேன் நல்லா படுத்துக்கிறேன்னா இரவு பாதி நேரம் வரும் பாதி நேரம் ஆன உடனே என் புருஷன் ஞாபகம் வரும் நீ வந்து பக்கத்துல படுத்துக்கியாமா தேவர்களே அந்நீர் காலத்துல இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். உங்க வீட்டுக்காரங்க போய் என்னமா கொஞ்ச நேரத்துல மடிச்சிருவாருன்னு நீ சொல்ற அதுக்கு நாளா அப்ப ஐவல்லா காய்க்குள்ள இருக்கிறாரு வெள்ளாட்டு கடால உருவத்தை மாத்தி எல்லா காயும் நசுக்கிட்டா மடுத்து மேல கடா ஏறுமா குந்திருப்பான் காய் எப்ப கீழே வருமோ நசுக்கலாமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் காய் போட்டு நிக்கி பதிலாகி மன்னவரோட உயிர் போய்விடும் அதனால அது வாங்கடா சாரா இல்ல செல்லத்துக்கு அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியாது நம்ம போய் ஆடா போறோம் உக்காரு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை. அவன் அதுல வெள்ளாட்டு கடாய ஊத்த மாத்தி அடிமரத்திலேயே உட்காந்து ஆமா நாங்க போனது வச்சுக்க இவனை ஃபர்ஸ்ட் கொன்னுட்டு தான் அப்புறம் அவனை கொன்னாலும் கொல்லலாம் பார்க்கலாம் இப்பதான் அப்படின்னு என் மேல இந்த அசுராதிகள் எல்லாம் வெறுப்பா இருக்கிறாங்க. ஏன்னா தாயே நமக்கு கிடாமல் வர கொண்டு வா. என்ன நான் என்ன சொல்றேன் என்னுடைய மாங்கல்யமாக விட்டது பறி போய்விடும் போல இருக்கிறது அப்புறம் உனக்கு ஆக்கள் அடித்தல் காக்கல் ரச்சித்தல் அனைத்து முத்துள்ளும் வருங்காலம் வல்லவர்கள் தாங்கள் தான் அதனால் அந்த சூழலை கொள்வதற்கு காப்பாற்றி மாங்கல்ய விச்சு கொடுக்க ஒரு வழி ஒன்று இப்ப நான் போனது வச்சா எங்கதான் பறித்து தோட்டிட்டு வருவான் நான் எங்க போய் ஓடி ஓடி எங்க வீட்டுக்காரராவது என்னென்னமா உருவத்தை மாட்டி பயவலா காய்ச்சல் இருக்கிறாரு அதெல்லாம் தெரியாது அம்மா என்ன விட்டு நான் ஏமாந்தத்தனமா வந்து ஓட்ட மாட்டிட்டேன் என்ன செய்தி அது என்ன முடியாதம்மா சாவடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் பாரு எல்லா வீட்டு பொம்பளைங்களுக்கும் இதான் ஒரு மெயின் டார்கெட் அண்ணன் வீட்டு அடியோட தொட்டுச்சு எடுத்துறது அப்புறம் ஆம்பியா விட்டுட்டு போறது அடுத்த ஸ்டெப் ஆம்பியாமா உனக்கு என்ன வேணுமா அதை கேளு அப்படி கண்டிப்பாக கொடுக்குறேன் எவ்வளவு பணம் வேணுமா கேளு சாஞ்சிட்டு வேணுமா இல்ல புறா வேணுமா
இல்ல பிஸ்மில் வேணுமா இல்ல கட்டி வேணுமா? அண்ணா எத்தனைதான் கைக்கேற்ற பொருள் இருந்தாலும் பொன் பொருள் தங்கம் தருவஞ்சும் யார் ஆழமாக இருந்தாலும் கையைக்கேற்ற பொருளும் ஏன் இருந்தாலும் சரிதான். கண்ணுக்கேற்ற புருஷன் தான் ஒரு பெண்ணுக்காக வந்தது. ஒரு பொருத்தமா இருக்கான்னா அது சரிதாம்மா. என்ன சொல்றேன்னா எவ்வளோ யாராலமான பொன் பொருள் வைத்திருந்தாலும் ஏனும் செய்வார்கள். ஆனா அப்படி கட்டினதோட ஒரு கஞ்சி குடிச்சாரம் கட்டின கணவரோடு குடித்தால் ஊருக்கெல்லாம் மிச்சபடியாகவே வாழ்வார்கள். எனக்கு ஆப்பைக்கு தானே வரீங்க வராது. கைதான் வலிக்குது எனக்கு வேற வந்து ஐயா கால பிடிக்காத. என்ன செய்வது? கொஞ்சம் மேல என்னடா எங்கே துடுற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, என் தங்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் நீ காலப்பிடிக்கியா? ஐயா ஒடிச்சுக்காது. இது ஒடிச்சிருச்சா? எப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அதாவது எப்படி இருந்தாலும் அவன் கூட பிறந்த தங்க மச்சான் செத்துட்டா தங்க விதிவியாகி. மச்சான் செத்துட்டா மொத கோடி நாம தான் எடுத்துட்டு போகணும். தங்க விதிவியாகி. நம்மளை கண்ணால என் கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்காதங்க, கண்ணாடி போட்டு பாருங்க. கண்ணாடி அங்க வீட்டுல இருக்கு. கண்ணா வாங்க முடியாது. சரிங்க தங்க எப்படியாவது போய் பார்க்கிற விடுமா? காப்பாற்றி உனக்கு தாய் பிச்சை தருகிறேன் தங்கா என்று சொன்னால் ஐயா தங்கா போனா எப்படியோ உனக்கு கணவன் தானே வேணும். ஆமாண்ணா நான் என்ன செத்தாலும் சரி. கணவர் வேணும்னா கண்ட நாயெல்லாம் இருப்பான். அவங்க கூட அடுத்தவங்க போய் நான் காட்டுவேனா? கொல்ல மாதிரி முடிச்சிருக்கு. இப்படிப்பட்டவன் தான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அண்ணனாச்சு அதுக்கு வேற ஒருவனை போய் காட்ட முடியுமா? என் கணவரை உயிர் பேசி என்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுண்ணா. அம்மா கண்டிப்பாக என் தங்கை தாலி அறுக்க வைக்க மாட்டேன். கண்டிப்பாக அப்ப நான் தாலி அறுப்பேன் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்றான் பாருங்க. நான் நல்லது சொன்னாலும் தங்கா எப்படியோ உன்னுடைய கணவனை சத்தியம் கூட செய்யறேன். என்னங்க நல்ல வளர்ந்து வருது கூடாது. ஓ பூவா இல்ல மொழுக்கு மொழுக்குன்னு வருதா? நான் வேற நானும் கலவ மாட்டேன்.
ஏற்கனவே மையனூர்ல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கேன். இன்னைக்கு அதையும் சேர்த்து கூல்ட்ரிங்க்ஸா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாதான் நான் காலம். எனக்கு சவுனா ஃப்ரெண்ட் இப்பயே அப்புறம் ஆர்டர் பண்ணி அதான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இல்ல வாங்கி கொடுத்தா தான் நான் குடிச்சா தான் நான் அவங்க கடனாவை கொடுப்பாங்க, காசு கொஞ்சம் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. 7 மணில அப்படியே சாடு போட்டு பணத்தை செலுத்திருங்க. அதான் அப்போ அந்த போனது கிடைக்கும். அப்ப காதல் கட்ட கழட்டி கொடு. அப்ப வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? சத்தியமா தரணும். சரி நம்புறேன். இல்ல காலை பிடிச்சி இப்ப வாங்கி கொடுக்கலன்னா மேல பிடிச்சிடுவேன். ஐயா இந்த உருவத்தோடு போனா விட மாட்டான். அதாவது நான் ஒரு என்ன யோசிக்கிறேன் என்றால், நான் நினைச்சிருக்கிறேன் அந்த ஊத்துல போறாங்களா? ஒரு நாளைக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் சப்பாட்டு பண்ணி இந்த ராஜத்தை மட்டும் போட்டு அனுப்பிச்சாங்க யூடியூப்ல போட்டு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒரு அழகான பெண்ணாக என்னுடைய உருவத்தை மாற்றி மோகினி என்று பெயர் சூட்டி அந்த சூழல் முன்னிலையிலே சென்று தலுக்கு குறுக்கு காட்டினா மயங்கிடுவான். பொம்பளைங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு கொஞ்சம் அழகி மாதிரி பொம்பளைன்னா கிட்ட போக மாட்டேன்ல. என்னத்தான் செய்யணும் எனக்கே தெரியாது. அவங்க கிட்ட போனாலும் என் நினைப்பு மாறிட்டு எதையோ சொல்லி பேசிட்டு கிடக்க முடியும். சரி சரி நீ பாக்க. நான் ஒரு அழகான பெண்ணாக உருவத்தை மாற்றி நான் மோகினி என்று பெயர் வைத்து அந்த சூழல் முன்னிலையிலே சென்று தலுக்கு குறுக்கு காட்டினால் அவனை காதலிக்கிறேன் என்று ஏதோ அந்த பெண் உருவத்தில் வந்து அவனை சொன்னால் கண்டிப்பாக எங்க மச்சானை விட்டுட்டு அந்த பெண் ஆசையால் வருவான். மச்சான் கொண்டாடு போய் வரும். அந்த அவனுடைய வலது கருத்து அவனுடைய சரசனியிலே வைக்க சென்று எரியபடி செய்ய வேண்டும். சரி இதை நான் ஒரு பெண்ணாக உருவாக்கி வரும்போது கிளவியா வந்துருங்க. கிளவியா வந்தா ஏன்டா கிளவியா வந்தா அவன் ஏற்றுவானா? அவன் ஏற்றுக்க மாட்டான். அழகான பெண்ணாக வரும்போது நீயே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவேன். பாப்போம் பாப்போம். இப்படியாக பகவானாகப்பட்டவர் மோகினியாக உருவத்தை மாற்றி வருகிறேன் என்று தெரிவிக்க இப்பொழுது மோகினியாகப்பட்டது இப்போ சமைக்க வருவாங்க. மோகினி சமைக்க